அப்படியே விடுங்க. கொஞ்சம் வழி மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் வழி மட்டும் அப்படியே ஒதுக்கணும். கருப்பசாமி அங்கே வர கோவத்தோட வரும். கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் விளாசம் இல்லைங்க. கொஞ்சம் வழிவிடுங்க, வழிவிடு. அறுவாளம் தடைச்சபடி ஆள் பத்தாது. இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் பிடிக்கணும். கருப்பசாமி அறுவாள் மீது ஏறு பின்னாடி பக்கம் ஒரு 5 பேர் பிடிக்கணும். தாங்கி பிடிச்சுக்கணும். கொஞ்சம் விலாசமா இல்லைங்க. கருப்பசாமிக்கு அறுவாள் மீது ஏறும்போது கொஞ்சம் விலாசமா இல்லைங்க. தயவுசெய்து கோச்சுக்காம அறுவாள் மீது ஏறி கருப்பசாமி அறுவாள் மீது ஏறும்போது பின்னாடி பக்கம் தாங்கி பிடிச்சுக்கணும். கொஞ்சம் விலாசப்படுதுங்க. கருப்பசாமி காவி கொடுக்கும் பொழுது மட்டும் தயவுசெய்து செல்போன்ல வீடியோ எடுக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்க.
கருப்பசாமி அங்கார கோபத்தோட காபி குடிக்கிற மட்டும் எடுக்க வேண்டாம். எல்லாம் கை தட்டுங்கம்மா, கை தட்டுங்க. கொஞ்சம் விலாசமான இல்லை, விலாசமான இல்லை. குலவ சத்தம் போடு, கை தட்டி குலவ சத்தம் போடு. அப்படியே இந்த பக்கம் 4 பக்கம் திருப்புங்க, அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. எல்லா பேருக்கும் தெரியணும். கை தட்டுமா, எல்லாமே கை தட்டு. கொலை போடுங்க, கொலை போடு, கொலை போடு. அருமையான ஒரு கை தட்டு, கை தட்டு. அருவாலை கீழே இறக்கி விடுங்க, அருவாலை கீழே இறக்கி விடுங்க. போதும் போதும். சாமி நேரம் நிமிச்சு பிடிங்க, அருவா கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்க. சாமி நிமிச்சு பிடிங்க. இல்லை பெண்கள் இந்த வீடியோ எடுக்கிறவங்கள யாரும் வீடியோ எடுக்காதீங்க. காவி எடுக்கும்போது சாமி காவி எடுக்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, கேமரா ஆகுங்க. ஏன்னா காற்று கருப்பு எதுவாக இருந்தாலும் சண்டை குடிக்கிற நேரம் கருப்பசாமி காவி குடிக்கிற நேரத்தில் வீடியோ தயவுசெய்து எடுக்க வேண்டாம். பொறுமசாமி கைதட்டு, கைதட்டு. ஆஹா, அப்படியே சாமி அப்படியே பொறுமையை இறக்கி விட்டு அருவா கையில கொடுத்துட்டு அப்படியே ஒதுக்கிங்க. பொறுமையை இறக்கி விடுங்க. சொல்லும் போது நாங்க சொல்லும் போது பிடிச்சோம். அருவா கையில கொடுங்க, கையில கொடுத்துட்டு அப்படியே ஒதுக்கிங்க. சாமியை பிடிக்க சொல்லும் போது கொடுத்தா போதும். சாமியை பிடிக்க சொல்லும் போது கொடுத்தா போதும். பெண்கள்லாம் கூட விடுங்கம்மா. எதுக்கு போற ஒவ்வொரு மொத்தமும் உங்க பாசி பெரிய அந்த அழகமலை 18ஆம் படி 21ஆம் படி கேட்க இவர் ஒழுங்காத நேரத்தில் நம்ம ஒரு மந்திரியில கருப்பசாமி நாடி வரக்கூடிய வேலைகள் இல்லை கைத்தறி ஜோரா விடிய இளைஞர்கள்லாம் விசாரிக்கிறேன். ஜோரா பாப்பா அப்படியே சாமியை பொறுமையா மேல கூட்டிட்டு வாங்க. தூக்குனே, அப்படியே உள்ள தூக்கு. பார்த்து கூட்டிட்டு வாங்க. காட்டு, கண்ணாடியை காட்டு. பார்த்து கூட்டிட்டு வாங்க. அப்படியே முன்னாடி உட்காருங்க. இங்க யாரும் போகணும். அப்படியே உட்காருங்க, முன்னாடியே உட்காருங்க. நம்மளுக்கு தாளாட்டம் பாடக்கூடியதுக்கு வேலை இருக்குது. மறுபடியும் Hey!
அட மதுரை மாநகரா
கருப்பசாமி அவ பல்லகுளம் வெட்ட விட்டு பல்லகுளம் வெட்ட விட்டு இன்னைக்கு கருப்பசாமி அட நெத்திக்கு நிலமாலை நெத்திக்கு நிலமாலை அட எனக்கு நேரமெல்லாம் பூசையா அவன் நெத்திக்கு நிலமாலை நெத்திக்கு நிலமாலை இன்னைக்கு நேரமெல்லாம் பூசையாம் அட நடந்தா நடகுழுந்து நடந்தா நடகுழுந்து கருப்பனைக்கு நாகமணி ஓசையிடும் இன்னைக்கு நாகமணி ஓசையிடும் அடையத்து அழகமலை அடிவாரம் அழகமலை அடிவாரம் இல்லாத கருப்பனை அடைச்சு வச்ச சேதாரம் நீங்க அடக்கி வச்ச சேதாரம் மதுரை வெள்ளம் மாநகர மடலையும் தல்லாகுல மலையாளம் 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 மலையாள நாட்டிலே பிறந்து அழகமலை அழகர் மலை அழகமலை காட்டிலே குடிகொண்டு சரி ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சரி வெள்ளை காவலாக பாதுகாவலாக சரி வாழ்ந்து வருகின்றேன் ஆமா வாழ்ந்து வருகின்றேன் அழகமலை அழகமலை அழகமலை
கருப்பசாமியாகப்பட்டவன் சரி வாழ்ந்து வரும் நேரம் ஆ, வாழ்ந்து வரும் வேளைகளே சரி ஊர் மக்களும் ஆ, நாட்டு மக்களும் சரி இந்த உலக மக்களும் ஆமா என்னுடைய ஆலயத்தை நாடி வந்து வந்து கருப்பா கருப்பா டேய், டேய். என் குடும்பத்துல ஆ, காத்து கருப்பு ஆமா ஏவல் வில்லி சரி 10 பள்ளி 10 பள்ளி ஆமா செய்வனை கோளாறு ஆ. பேய் பிசாது எவையாக இருந்தாலும் சரி உன்னுடைய கால் பாதத்திலே கட்டுப்பட வேண்டும் உன்னுடைய கால் பாதத்திலே கட்டுப்பட வேண்டும் என்று சரி அவரவர் ஆ, அவரவர் கையில் என்ற காணிக்கையை ஆ. எனது கால் பாதத்திலே கட்டி சரி அனைத்து கஷ்டங்கள் சரி அனைத்து பாவங்கள் அனைத்து நோய் நொடிகளையும் மாற்றிக் கொள்வார்கள் சரி அது மட்டுமல்லாமல் ஆ, என்னுடைய ஆலயத்தில் ஆடி வந்து ஆ. நேர்த்தி கடை வைப்பார்கள் எப்படி எப்படி தெரியுமா எப்படி கருப்பா ஆ. என் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தாலி வாக்கியம் கொடுக்க வேண்டும் சரி எனது குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்றார் சரி அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் எனது குடும்பத்தில் தீராத நோய் நொடியினால் பல்லாண்டு காலமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் நோய் நொடி நீங்க வேண்டும் எங்க ஊரில் நல்ல மழை பொழியவில்லை ஆடு மாடு ஆடு மாடு ஆடு மாடு குடிக்க கூட சக்தி இல்லை. ஆடு மாடு குடிக்க கூட தண்ணி இல்லை கருப்பா ஆமா ஆடு மாடு குடிக்க கூட தண்ணி இல்லை கருப்பா என்று அழுது புலம்பி சரி என்னுடைய கால் பாதத்தில் நெத்தி கடை வைப்பார்கள் ஆஹா. அந்த நெத்தி கடனாகப்பட்டது நிறைவேறியவுடன் சரி இந்த கருப்பனுக்காக காவு கொடுப்பார்கள் என்ன என்ன காவு தெரியுமா என்ன எப்படி காவு தெரியுமா எப்படி? ஆடு ஆடு மாடு மாடு, கோழி பன்றி எலுமிச்சங்கனி மச்சமில்லா குட்டி ஒட்டமில்லா ஒட்டமில்லா ஒச்சமில்லா கருங்கடா போன்ற காவு கொடுத்து ஆ. இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகின்றார்கள் சரி அது மட்டுமல்லாமல் ஆ. என்னுடைய கால் பாதத்திலே புனிமன் எடுத்து சென்று அவரவர் ஊர் எல்லை கம்மாக்கரை நெல் விளையும் பூமி ஆற்றங்கரை ஓரம் புளிமிக்கரை ஓரமாக என்னுடைய கால் மண்ண வைத்து சரி பல பேர் வைப்பார்கள் எப்படி பணிமுடை செய்வார்கள் ஆ. காவு கொடுப்பார்கள் ஆமா எப்படி எல்லாம் பேர் வைத்து காவி எப்படி சண்டி கருப்பன் ஆ. சண்டி கருப்பு சாமுண்டி கருப்பு சப்பானி கருப்பு சங்கிலி கருப்பு சாம கருப்பு ஏம கருப்பு குடல கருப்பு முப்புளி கருப்பு ஆத்து கருப்பு பேரடி கருப்பு பாதாள கருப்பு நொண்டி கருப்பு தூண்டியா கருப்பு கம்ப கருப்பு காப்பணத்து கருப்பு கனவா கருப்பு வண்டி கருப்பு வசநாட்டு கருப்பு லட்டக்கொட்டை கருப்பு மாளியப்பாறை கருப்பு சின்ன கருப்பு அழகமலை பதினெட்டாம் படி கருப்பு. ஏய் அழகமலை 18ஆம் படி அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பசாமி என்று எண்ணற்ற பேர் வைத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இலை குலுங்காத நேரம் 3ஆம் சாம வேளையிலே ஏய் எரிசோறு எரிசோறு சரி எரிசோறு காவை கொடுத்து வருகிறார். ஆமா அப்படி அவர் கொடுக்கக்கூடிய காவியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்து வருகின்றேன் இந்த 18ஆம் படி கருப்பசாமியாகப்பட்டவர் வாழ்ந்து வரும் நேரம் வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அழகமலை காட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து ஆபத்து மகனே ஆபத்து ஓடிவா என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் மகனை என்று அழைத்தால் ஒரு தாயாக தான் இருக்க வேண்டும் அந்த தாயாகப்பட்டவளுக்கு என்ன ஆபத்து என்று அறிந்து பார்க்க வேண்டும் என்றால் அது சீக்கிரமாக நார்த்தாமலை எல்லையை நோக்கி புறப்பட வேண்டும் செல்ல வேண்டும் என்றால் என் தம்பி கொல்லிமலையிலே மாசி வெறியனுக்கு முன்னாடி தெய்வமாக கொல்லிமலை கன்னிமார்களுக்கு முன்னாடி தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி கருப்பனை அழைக்க வேண்டும் அழைத்துக் கொண்டு இப்பொழுதே இருவரும் புறப்பட வேண்டும் நார்த்தாமலை எல்லையை நோக்கி தம்பி அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும் எப்படி தெரியுமா எப்படி கொஞ்ச நேரம் உட்கார் சார் கொஞ்ச நேரம் உட்கார் உன் பேரை சொல்லி எப்ப கூப்பிடுறோமோ அப்ப வந்தா போதும் கொஞ்ச நேரம் அப்படி இல்ல சார் கூப்பிடுறப்பா இப்பொழுது என்னுடைய தம்பி கருப்பனை அழைத்துக் கொண்டு புறப்பட வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் எப்படி வருவான் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி எதிர்பார்த்து நிற்கின்றேன் கருப்பசாமி கருப்பசாமி
மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும். அப்படியாகட்டும் அண்ணா. இப்பொழுது உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள் அண்ணா? அழகமலை காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் நார்த்தாமலை எல்லையில் இருந்து ஆபத்து ஆபத்து மகனை என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும் தம்பி. எங்க ஆபத்து நடந்தாலும் அங்கு சென்று காக்கக்கூடியவன் இந்த காவல் தெய்வ கருப்பசாமி அல்லவா? உண்மை என்ன? இப்பொழுது அது சீக்கிரமாக நார்த்தாமலை எல்லையை நோக்கி புறப்பட வேண்டுமென்றால் நாம் ஒன்று சேர்ந்தால் வேட்டையாடுவது வழக்கம். உண்மை என்ன? வேட்டையாடவே பிறந்தவன் இந்த கருப்பசாமி தம்பி. அண்ணா, வேட்டை ஆடுவதற்கென்றே பிறந்தவன் இந்த கருப்பசாமி. ஆனால் வலை விரிப்பதிலே சிறந்தவன் நான். உண்மை என்ன? கண்ணி கட்டுவதிலே சிறந்தவன் நீ. உண்மை. ஆகையினாலே இன்று வலை விரித்து கண்ணி கட்டி வேட்டையாட வேண்டும். அப்படியாகட்டும் அண்ணா, புறப்படுவோம். வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? எப்படி புறப்பட வேண்டும் அண்ணா? வேட்டைக்கு போவோமாடா சின்ன கருப்பா, வில்லமகனுக்கு வாடா தம்பி கருப்பு. வேட்டைக்கு போவோமாடா இட்டி வளர்ந்த மிக சின்ன கருப்பா, ஓடி வாடா தம்பி கருப்பு. இட்டி காட்டைகளை போட்டு சின்ன கருப்பா, அருளாலே ஒட்ட வேண்டும் தம்பி கருப்பு. காட்டை கிளைத்து கருணாய முன்ன விட்டு செடியை கிளைச்ச சென்னாக முன்ன விட்டு அநேக தூரமாக வந்து பார்க்கும் பொழுது அதோ பார்த்தாயா? பார்த்தேன் அண்ணா. காட கவுதாரி எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அண்ணா. விரட்டி பிடிக்க வேண்டும். ஆமாண்ணா. எப்படி பிடிக்க வேண்டும்? ஆட காட கிட்டா கருப்பா தண்ணி மப்பா தண்ணி என்ன விழுந்திருக்கு? காடப்பட ஒரு கண்ணியிலே கருங்குருவியாகப்பட்டது மாட்டிக்கொண்டிருக்குதுன்னா. கருங்குருவியா? ஆமாண்ணா. போதுமா? பத்தாதண்ணா. பத்தாது. உண்மை. அதை தாயாகப்பட்டவளுக்கு காணிக்காக செலுத்தி விட்டு வலையை மாற்றி கட்ட வேண்டும். அப்படியா கட்டுமண்ணா? அட சிட்டு கிட்டா கருப்பாக நீ வப்பா நீ வப்பா நீ வப்பா நீ வப்பா செடியோ அடடா உண்டி வப்பா அட சிட்டு கிட்டா நீ வப்பா நீ வப்பா நீ வப்பா நீ வப்பா ஐயோ நான் உண்டி இருந்து அட சிட்டு கிட்டா நீ வப்பா நீ வப்பா நீ வப்பா செடியோ அடடா உண்டி வப்பா ஏய்
வெட்டுக்காக வைக்கக்கூடிய என்ன கண்ணியிலே விளக்கு? சிறங்குருவியாகப்பட்டது ஒன்று மாட்டிக்கொண்டிருக்கிறதுனா இப்பொழுது மாற்றம். உண்மை என்ன? நாம் எப்பொழுது வேட்டைக்கு சென்றாலும் வேங்கை கூட தப்பாதுன்னா இன்று வைக்கக்கூடிய கண்ணி எல்லாம் வழிமாறி போய் கொண்டே இருக்கிறது. விடாமா? விடக்கூடாதுன்னா இதற்கு மேல சின்னஞ்சிறு பறவையை பிடிக்க கூடாது. பிடிக்க கூடாதுன்னா அதோ பத்தாயா ஓடுகிறது. ஓடுகிறதுன்னா நாளுகால் பாய்ச்சலில் வெள்ள மயிலாகப்பட்டது. வில்லமையாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னா அது எங்கே சென்றால் விடக்கூடாது. விடக்கூடாதுன்னா விரட்டி பிடிக்க வேண்டும். நம்மளை பார்த்தவுடன் தப்பிக்க வேண்டும் என்று எப்படி ஓடுது? காடை கிடைத்துக் கொண்டு தம்பி கால்களில் முத்தமிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னா விடலாமா? விடக்கூடாதுன்னா எந்த முகமாக சென்றால் விரட்டி பிடிக்க வேண்டும். இப்பொழுது அப்படியே கிட்டவன்னா தம்பி விரட்டி பிடிப்போம். காதை வடைச்சு கொண்டு சின்ன கருப்பா காலிலையோ முத்தமிட்டு தம்பி கருப்பு அண்ணா, அதை விரட்ட வந்து கருப்பா, கையில முத்தமிட்டு இந்த அண்ணாவே, செடியோட வாசனை கருப்பா, கல்லுக்குள்ளே ஒரு வளர்ந்து கருப்பு அண்ணா, இந்த மண்டபத்துல சின்ன கருப்பா, எட்டிருக்கு வாயுடா வந்து கருப்பு, இந்த முகத்திலே ஆனா சந்தானோடு கொள்ள சின்ன கருப்பா, அவன் நோய்களோட வந்து கருப்பு, தம்பி அண்ணா வெள்ள மயிலாகப்பட்டது தப்பித்து விட்டோம் என்ற ஆணவத்தில் ஓடி ஓடி நார்த்தாமலை எல்லை ஆளுருட்டி மலைக்கு மேல்புறமாக ஆளுருட்டி மலைக்கு மேல்புறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக போய் ஓடி ஒரு சங்கம் முதற்குள் நுழைந்து விட்டது. நுழைந்து விட்டதுன்னா கிளச்சா ஓடிவிடும். ஓடிவிடும் அண்ணா. ஆகையால வெள்ள மயிலை பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்க வேண்டும் என்றால் இந்த எப்படி ஈட்டியாலை குத்த வேண்டும் தம்பி. அப்படியா கட்டமண்ணா இந்த ஈட்டியாலை குத்தி எடுக்க வேண்டும். வெள்ள குத்தி மகளை எடுத்து ஈட்டியவா தான் எடுத்து எய்திடுவா வெள்ள மகளை. தான் எடுத்து எய்திடுவோ வெள்ள மகளை. ஆனாலும் தருவா தான் எடுத்து வெட்டிடுவோ சங்கம் முதலே. தருவா தம்பி அண்ணா என்ன ஒரு ஆச்சரியம். ஒரு வெள்ள மயில் தானே ஓடி சங்கம் முதற்குள் நுழைந்தது. சங்கபதிரக்குள்ள நுழைந்ததுன்னா சங்கம் முதற்குள் இருக்கக்கூடிய வெள்ள மயிலுக்கு ஈட்டி தொடுத்து சங்கம் முதலை பிரித்து பார்க்கும் பொழுது எடுத்து பார்க்கும் பொழுது நமது ஈட்டியாகப்பட்டது பட்டவுடன் வெள்ள மயில கல்சிலையாக உருமாறிவிட்டது. உருமாறி விட்டதண்ணா. ஆனால் அந்த கல்சிலையை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு தாயாகப்பட்டவள் முகம் போல் தெரிகிறது. உண்மைக்குன்னா காட்சி எழுதி கொண்டு இருக்கிறது. தம்பி அண்ணா ஈட்டிப்பட்ட இடத்திலிருந்து ரத்த வெள்ளமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கு. வந்து கொண்டு இருக்கிறதண்ணா. ஒரு கல் சிலையில் இருந்து இவ்வளவு ரத்தம் வந்து கொண்டிருக்கு தம்பி. உண்மைக்குன்னா இப்படியே விட்டு வைத்தால் இந்த நார்த்தாமலையை கருமாறையாகி விடும் போல் தெரிகிறது. உண்மைக்குன்னா உடனே இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடுங்கி கல் சிலையின் மீது தடவி அப்படியா கட்டமண்ணா நிறுத்த வேண்டும். தம்பி சின்ன கருப்பா என்ன ஒரு ஆச்சரியம். இப்பொழுது இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடுங்கி கல் சிலையின் மீது தடவுகின்ற பொழுது தடவுகின்ற பொழுது மூலிகைகளை பட்டவுடன் ரத்தம் நின்று விட்டது. ரத்தம் நின்று விட்டதண்ணா. ஆனால் வேப்பிலை பட்டவுடன் கல் சிலைக்கு உயிர் வந்து விட்டது தம்பியும். அண்ணா கல்ச்சலைக்கு உயிர் வந்து விட்டதா? கல் சிலைக்கே உயிர் வந்து விட்டது. உண்மை அண்ணா. அந்த தாயாகப்பட்டவள் முகத்தை பார்த்தாயா? பார்த்தேன் அண்ணா. என்னுடைய கனவிலே வந்து ஆபத்து அழைத்தாரே, என்னுடைய கனவிலே வந்து ஆபத்து ஆபத்து என்று அழைத்தார்களே, அந்த தாய் முகமும் அதே தாயாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்குன்னா ஆனால் இப்பொழுது ஈட்டிப்பட்ட காரணத்தினாலே காரணத்தினாலே கோபத்தில் அமர்ந்திருக்கு. உண்மைக்குன்னா தாய் கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் அழைக்க வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு. தாலாட்டு. வனத்துல ஊனாங்கோடி ஓடக்கூடிய எடுத்து ஊஞ்சலை கட்ட வேண்டும். தாலாட்டு பாடி தாய் கோபத்தை தணிக்க வேண்டும். அப்படியே கட்டமண்ணா. இந்த பெருவில் தாமரை அனைவரும் இப்பொழுது 1000 கண்ணுடையால் மகமாயி அங்கார கோபத்துடைய இருக்கின்ற நேரத்தில் எல்லாரும் கைதட்டி ஆரவாரப்படுத்தினால் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் விலகும். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க, சிறப்பாக கை தட்டுங்க. சந்தன மல்லிகையில் புளிகட்டி போட்டி தாயே நீ கண்மலர் தாளேலோ வெப்பில விசிகிட்டு பாட்டு சொல்லு நேரம் கேட்டு நீ கண்மலர் தாளேலோ இந்த உலகையாலும் தாயுக்கு செல்ல புள்ளை நான் இருக்கேன்
கருப்பா அண்ணா தாலாட்டு பாடினோம். உண்மை அண்ணா. தாய் கோபம் நினைந்து விட்டது அண்ணா. ஆனால் முகத்தை பார்த்தாயா? பார்த்தேன் அண்ணா. 7 திருமுகம் 7 திருமுகங்களாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த 7 திருமுகம் ஒன்று சேர்ந்தால்தான் நம்மளை எதற்காக அழைத்தார் என்பதை கேட்டறிய முடியும். அப்படியே கட்டமண்ணா. தாயாகப்பட்டவள் திருமுகம் ஒன்று சேர வேண்டுமென்றால் தாயாகப்பட்டவள் பாதத்தில் அமர்ந்திருக்க 7 பூங்கரகம் 7 கரங்களுக்கு சக்தி அளிக்க வேண்டும். அப்படியே கட்டமண்ணா. இந்த 7 சக்தியும் ஒன்று சேர்ந்தால் தாயினுடைய திருமுகமும் ஒன்று சேர்ந்து விடும். அப்படியே கட்டமண்ணா. ஆகினாலே இப்பொழுது 7 சக்தியை ஒன்று சேர்க்க வேண்டும் தம்பி. அப்படியே கட்டமண்ணா. அப்படியே ஆகட்டும். மறுபடியும் சாமி அழைக்க போறோம். இந்த முழங்கால்லாம் காட்டி யாரும் உட்கார வேணாம். கொஞ்சம் சாமி அருள் வந்துச்சுன்னா விட்டுருங்க, மேடைக்கு விட்டுருங்க. நாங்கள் பார்த்துக்கிறது முன்னாடி உட்காந்துருக்கோம். கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா. அவங்களுக்கு ஆடுறவங்களுக்கு இடையூறு இல்லாமல். இப்பொழுது 7 சக்தியும் ஒரே சக்தி மகாசக்தியாக உருமாறக்கூடிய வேளைகளை மறுபடியும் அருளாக அழைக்க போறோம். சாமி அழைக்கும் பொழுது முன்பதாக அருளாக ஆடி வந்த குழந்தைகள்லாம் இப்பொழுது அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுப்பாங்க. அதனால முன்னாடி அருளாக ஆடி வந்தவங்க யார் தூங்குனா எழுப்பிடுங்க. அந்த கரகத்தை அந்த சின்ன குழந்தைகிட்ட இறக்கி கொடுவான். தாய் வா தாய் உங்க ஐயால கொடு. 7 சக்தியும் உண்டு சேரக்கூடிய நேரம் அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடு சாமி. அந்த ஒரு கரகத்தை கொடு.
அந்த பெரிய பெரிய சாமி கரெக்டாக அந்த குழந்தைகளை கூட வேலைக்கு வைக்க முடியும். குழந்தை கையாக உங்க தானே உங்க எல்லாம் கை கட்டுங்க. என்ன கை கட்டுங்க கூட எல்லாம் கை கட்டுங்க. இப்பொழுது ஏழு சக்தி என்ன செல்லக்கூடிய வேலைகளை ஆத்தா ஏழூர் என்ன முத்துமாரியும் நமது மந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய காளியம்மன் அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க. தாயாக்கப்பட்டவள் மனம் உயர்ந்து கரக இறங்கினால் நல்ல மனமாறி பொழியும். அதனால எல்லாரும் அப்படியே ஜோரா கை தட்டுங்க. மனவிழுந்து ஆளுக்கு எல்லா சாமியும் எல்லாம் சிறப்பு கை தட்டு வெட்டப்படாத கை தட்டுங்க. வெட்டப்படக்கூடாது. அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி சாமி ஆனந்தமா ஆடி வாரா நம்ம ஊரு தாயே. அப்படியே பிடிங்க. எல்லா சாமியும் பிடிங்க. பிடிச்சுங்க. எல்லா சாமியும் அப்படியே பிடிங்க. ஏழு சக்தியும் ஒன்று சேரக்கூடிய வேலைகளை தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. எல்லா கிரகத்தை மொத்தமாக இருக்க போகிறோம். அப்படியே பிடிச்சிக்கோங்க சாமி. சொந்தக்காரங்க பக்கத்தில் வாங்கம்மா. ஐயா விழா கமிட்டியாளர்கள் கோயிலில் கொஞ்சம் விபூதி இருந்தால் வாங்கிட்டு வாங்க. விபூதி வச்சுருக்காங்க. நில்லு சாமி. பொறுமசாமி. ஏழு சக்தி ஒன்று செல்லக்கூடிய வேலைகளை தனித்தனியா பேருக்கு அழைக்கப்படாது. அப்படியே மொத்தமாக கறக்க போறோம். முன்னாடி வாங்க சாமி. எல்லாரும் முன்னாடி வாங்க. அப்படியே கூட்டிட்டு போங்க. இந்த கரகத்துக்கு வேலை விடுங்கண்ணா. கொஞ்சம் முன்னாடி வரட்டும். கீழே விட்டுறாம சாமி அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த கோயில் பூஜாரி ஐயா அவர்கள் விபூதி எடுத்துட்டு வாங்க. இந்த விபூதி எல்லாம் பத்தாதுங்க. எத்தனையோ நாடகம் பார்த்திருக்கலாம். இந்த கோயிலும் இந்த மகமாய் என்று சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு 1000 கண்ணுடைய மகமாய் நாடகம். இந்த நாடகத்தை மொழிமையாக எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். முடிய வரைக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளுக்கு அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த நாடகத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் கருப்பசாமி, அதாவது கொல்லிமலையில் வாழக்கூடிய நாமக்கல் அருகாமையில் உள்ள சின்ன கருப்பசாமி, அழகர் மலையில் வாழக்கூடிய மதுரை பக்கத்தில் அழகர் மலையில் வாழக்கூடிய பெரிய கருப்பசாமி, 18ஆம் படி பெரிய கருப்பசாமி. இந்த இரு கருப்பசாமி இடத்திலும் உங்களுடைய கோரிக்கை, அதாவது எந்த ஒரு கோரிக்கை நினைத்தாலும் சரி, திருமண காரியம், பள்ளி படிப்பாளரும் சரி, வாகனம் வாங்குவது, நிலம் வாங்குவது, எந்த ஒரு காரியத்தினாலும் சரி, 10 மணி 10 மணி பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த காணிக்கை செலுத்தவங்க இந்த குரூப்ல போடுறாங்க. இந்த காணிக்கை ஏற்பட்டது அழகர் மலையில் வாழக்கூடிய 18ஆம் படி பெரிய கருப்பசாமி இடத்திலோடு செலுத்துகிறோம். மக்களும் இந்த நாடகத்தில் ஏற்பாடு செய்துள்ள குடும்பத்தார்களும் பெரிய கருப்பு சின்ன கருப்பன் மகமாய் அருள் பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேருவங்களோடு வாழ வேண்டும்.
வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். தம்பி கருப்பா, அண்ணா. தாயாகப்பட்டவள் 7 சக்தியும் ஒன்று சேர்ந்து விட்டது. உண்மைக்குண்ணா. எதற்காக அழைத்தார் என்பதை கேட்டறிய வேண்டும் தம்பி. அப்படியே கட்டுமண்ணா. தாயே, தாயே. மகனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு, அம்மா. நான் யார் என்று நன்றாகவே தெரிந்து கொண்டீர்கள் அப்படித்தானே? உண்மைதான் தாயே. உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? மையூர் அரக்கன் என்ற ஒருவன் ஆலயங்களை இழுத்து வருகிறான், ஆண்களை அழித்து வருகிறான், இளம் பெண்ணுடைய கற்புகளை சூறையாடுகிறான். அப்படியா? அந்தவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாங்கள் இருவரை விளைத்து. தாயே, அந்த மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் எந்த வழிமார்க்கமாக சென்றாலும் அடுத்து தரத்தரமல் இழுத்து வந்து தாங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற தாயே. அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். தம்பி கருப்பா, இப்பொழுது புறப்பட வேண்டும். மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் எந்த வழிமார்க்கமாக சென்றாலும் அடுத்து தரத்தர் வேண்டும் இழுத்து வந்து தாய் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் தம்பி. அப்படியே கட்டுமண்ணா. புறப்படு மகளா, புறப்படுவோம். கருப்பு வடிவம் பூண்டவனா, கருப்பு வடிவம் பூண்டவனா, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பனிக்கு எப்படி விண்ணு விண்ணுங்குது? இருக்கட்டும். சரி, நீங்க யாருங்க? கூத்தாய்களும் கோபுரத்தால வனத்தில் மயூர் அரக்கனாக வந்து வருகின்றோம். சரி, எப்படி தெரியுமா வரத்தை பெற்றோம்? எப்படி? எல்லாத்துக்கும் பாதி ஆயிரத்தை கொடுத்த ஆண்டவன். ஆமா, நான் ஒருவன் மட்டும்தான் அக்கறையில் என்று சாதாரண வரத்தை பெற்றவன் மயூர் அரக்கனாகப்பட்டவன். நெசமாவா? ஆமா. அங்க போய் நின்று 10 நிமிஷம் நின்று வா, நம்புறேன். எதுக்கு? அக்னி நின்னுங்கன்னா அண்ணன் அப்புறம் சாவே தின்ன காலி ஆகும். அப்படி சாக மாட்டா. டேய், சாகாத வரத்தை பெற்றவன். சரி, எப்படி தெரியுமா? எப்படி? கூத்தாடிகளும் கோபுரத்தால் வளர்த்தில் ஆண்களை கருவுல அழிப்பதும், எப்படி ஆண்களை கழுத்தை அறுத்து அழிப்பதும், சரி பெண்களை கற்ப சூறையாடுவதும் ஆகிறது என்ற வரக்கர்கள் கூட்டத்தில். ஏங்க என்ன கற்ப சூறையாடுவீங்களா இறச்சி விடுவீங்களா? இறச்சி விட்டா வந்து எடுத்துக்க. எத்தனை வேணும்? என்னப்போ சூறையாடுறீங்களா? அதை இறச்சி விடுவீங்களா? சரி சரி சரி, எப்படி வேணுமோ சொல்லு. இருக்கட்டும். அப்படி இருந்துட்ட போதிலும் யாரும் சாகாத வரத்தை பெற்றேன் தெரியுமா? யாரு? அந்த முட்டாள் ஈசன் இருக்காங்களா? முட்டாள் ஈசன் உடைய கொண்டு போக காலையில என்ன கேட்டா சிவனை பார்த்து முட்டாளுங்கிற. ஆமா, யாருக்கு என்னென்ன வரம் கொடுக்கணும் தெரிய வேண்டாமா? நான் தான் கேட்டேன், அவனுக்கு எங்கேயோ சரிவுன்னு குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி. ஆனா நீராலும் பின்னாலும் மண்ணாலும் எதுலையுமே சாவில்லாததுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ஒன்று தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் தெரியுமா? என்னையா? 60 வயதான மூதாட்டிக்கு 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் ஒரே பிரசவத்தில். என்னையா அது அதிசயம்? அந்த 7 பெண் குழந்தைகள் அக்கில் இறங்கி ஒரே ரூபம் எடுக்க வேண்டும். அதற்கு பின் அவர்கள் அழிக்க முடிஞ்சா மட்டும்தான் அழிவு காலம். ஏயா சொல்ற? சடைமுடியில ஒரு முருகேசன் ஒரு ஆள் இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கல.
நீ கிழவிக்கு போய் ஒரே புருஷத்துல 7 குழந்தை எப்படியா பிறக்கும்? அதுவும் வயதான மூதாட்டிக்கு 7 எவ்வளவு இருக்கிறது? அதைத்தான் சொல்றேன், கிழவிக்கு போய் எப்படி பிறக்கும்? இருக்கட்டும். ஆ, அப்படி இருந்தும் ஆ, சாகாத வரத்தை எதற்காக வாங்கினேன் தெரியுமா? எதுக்கு? மேலோகத்தில் இருக்கக்கூடிய ஆ, முனிவர்கள் அனைவர்களையும் அழைத்து வந்தோம். யாராரு? அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு கடைசி வரையிலும் ஆ. அந்த ஈசனிடமே சாகாத வரத்தை வாங்கினேன். எந்த ஈசன்? அந்த முட்டாள் ஈசன், மொட்டை மீட்டில் இருக்காரு அந்த ஈசன். தங்கராசி ஈசன். ஆ, சரிங்க, அந்த ஈசன் இடத்துல சாகா வரம் பெற்றீங்க. எனக்கு 9 சீடன் வந்து கொண்டிருப்பான். ஆ, இன்னும் காணவில்லை. சரி, ஏது காரணமா தெரியவில்லை. எங்க எதற்காக வருவார்கள் தெரியுமா? கோச்சுக்க வேண்டாம். என்ன? நீங்க ராஜ பரம்பரை, சாகாத வரம் பெற்றவர். இந்த கற்பழிக்கிறதுன்னு என்னங்க? நல்ல கேள்வி. கேள்வி இல்ல, கேள்வி. நாளைக்கு மதியானம் வா. சரி, எங்க? கோபுலகத்தால் வனத்தி. சரி, இருக்கட்டும். ஆ. இன்று அவன் சீடனை காணவில்லை. ஆமா, காவலரை பெண்ணை வைத்து வர சொன்னேன். சரி, இன்னும் காணவில்லை. ஆ, அவனை எதிர்பார்ப்பதற்கு முன் ஆ, யாரோ 3 பேர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய வனத்தில். சரி, யார் என்று பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். வந்தவர்கள் எதற்காக வந்தார்கள், ஆ. ஏது காரணத்திற்காக வந்தார்கள் தெரியவில்லை. சரி, பார்க்கலாமா? பார்ப்போம், பார்க்கலாமா? பார்ப்போம். பார்க்கலாமா? நீங்க மட்டும் பாருங்க. வரட்டும், ஆ, வரட்டும். ஆ, பொடிப்பயலுங்க. யாரு? பயம். யாரு? வயோசாரக்கிடம் சென்றால் அழிவுகாலம் நிச்சயம் என்பது தெரியாமலா நீங்க வந்திருப்பார்கள். தங்கள் மேல் பயம். அடங்கப்பா. ம், பாப்போம், பாப்போம், பாப்போம். வரட்டும். ஆ, என்னம்மா? ஆ, காலை பெட்ரோல் போட்டுக்குவேன். ம். ஆ, சரி. இதுல போடு. ஆ, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சாமி, கொஞ்சம் அப்படி தள்ளி. போட்டது போதுமா பத்தாது? ம். இதெல்லாம் ஜவுரி. ஏன் என்னம்மா ஒண்ணுமே கேட்கலையே? முதுகுல போட்டா 1000. ஆ, இவன் எதுக்கு படிக்கிறேன்? ஏய் அவனா சாமி. எப்படி வரேன்? சிசியனை பார்த்துட்டு வரேன். ஆணவம் பிடித்த மைசாசூர் அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை கண்டால் அடிப்பதம், பெண்களை கண்டால் கற்பை சூறையாட பதமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இங்க உள்ள போனவனை ஆளை காண. நீங்க யாருன்னு தான் கேட்டேன். ஒரு அடி அடிச்சு உள்ள ஒண்ணு. அந்த நினைவு வேற ராசா. டேய் அரக்கா, டேய் சூர்யாடா வரிடா. ஆ. ஏய் ஏய் ஏய், அவனுக்கு மூத்துறதுல வராதா? போக மாட்டானா? சும்மா சும்மா அடிக்கிற. யாரடா பாம்பு? என்னுடைய எதிரிகள். கீழே கொஞ்சம் இறக்கி கரெக்டா காட்டுங்க. இப்ப இறக்குறதா? சொல்லாத. யாரா நீ? நீ யாரு? இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த இடத்தில் இதை விட்டுட்டு பேசு. இதை விட்டதே அடிக்கிறிய பொடியில் பொடி. நான் அடிக்க மாட்டேன். இந்தா தொங்க விட்ட பாரு. இந்த இடத்துல நீ என்ன வேலை பார்க்கிற? சொல்லிட்டா சொல்றா. இந்த இடத்தில் சாகாத வரத்தை பெற்றவனான். சாகாத வரத்தை பெற்றவன் நீ. ஆண்கள் வர்க்கத்தை அளிப்பதும் சரி. பெண்கள் கற்ப சூறையாடி கொண்டிருப்பதுமா இருந்து வருகின்றோம். பெண்களை கருப்ப சூறையாடலாமா? கருப்ப சூறையாடலாமா? எனக்கு தலைவர் வருது. எனக்காக ஒரு 2 சாத்து சாத்துங்க. தலைவர் நான் தான், எனக்காக 2 சாத்து. உன் பெட்டி இப்ப புண்டை வெட்டியாக போட்டுக்கிறான். டேய், அது ஏன்? ஆனா உங்க 2 பேத்தையும் மறக்க மாட்டேன்டா. போன வருஷம் ஆடி 26 சொன்னாங்க பாருங்க. 2 பேருமே
எங்க ஆளுக்கு போறேன் கைத்த ஊத்தாங்க அவ்வளவுதான். சரி விடு. 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு போன் பண்ணா மழை. சரி விடுங்க. யூடியூப் ஓடுது. சரி இன்னும் ஞாபகம் இருக்கா பாரு அவன் என்ன சொல்றது. யார் யார் வந்திருக்கீங்க? டேய் அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பசாமி செத்தவன் ஏன் இப்ப இவன் அடிச்சா நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் அடி வாங்குறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இல்ல அடி பத்தலன்னு சிரிக்கிறாரு. டேய் ஏமா அடிக்கிறது எனக்கு சத்தம் கேக்குதா உங்களுக்குண்ணா? அவங்க செவுடா கேட்கலையாமண்ணா? இல்லையா யாரோட அங்க 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 எங்கடா ஏய் தங்கராஜ் அப்படிதான் அடிக்கிறாங்க. அடிக்க மாட்டாங்க. நான் அடிக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியாம இருக்கிறேன். அடிக்க மாட்டேன். விட்டினா உனக்கு வந்து ஒரு அடியோட போயிடும். அதுக்கு அப்புறம் காலு கீழே தான் கொடுப்பேன். சொல்லியே கொடுப்பேன். முழங்கால கீழே அடிச்சா 500 எங்க சார்பாக. முழங்கால கீழே கீழே. அவர் சும்மா சொல்றாரு நான் ரசமானதுடா. டேய் இந்த நேத்து கட்டிங் அடிக்க 100 ரூபாய் கட்டிட்டு நீங்க 500 ரூபாய் ஏய், மாலை போட்டிருக்காண்டா பேப்பையில. 1000 2000 பணம் இப்போதான் ஆளு. வண்டியில் கேட்டா இல்லைங்கிறாங்க. நம்ம ரெண்டு பார்ட்னர் போட்டுக்கலாம். என்ன பாட்டு? அவன் எல்லாம் காசு வாங்க. நான் அடி வாங்க நான் தயார். அடுத்துக்கு வசதியா மிச்சம் வரக்கப்புறம். காசை வாங்க சொன்னா வாங்கிட்டேன். அடி வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல. யாரு நல்லா தாய் பத்தி சொன்னா பலிக்கும். தாய் தப்பன்னு சொல்லிட்டியா? சொன்னா பலிக்கும் ஒழுங்கா உட்கார்ந்து பேசிக்கலாம். ஆமா ஆமா. இல்ல ரோசா பூ சொல்லிச்சு. ஒத்த ரோசா. ஓர் ஒண்ணு முதுகுல அப்பதான் இவன் எந்திரிட்டானே. ஓடு. அடிக்கடி சார் அடிக்கிறியாடா. காசு எனக்கு தேவை. ஒரு அடிக்கு 100 ரூபாய் குறைக்கப்படுது சம்பளத்துல. யாரா வச்சிருக்கீங்க? நானும் எனது அண்ணனாகப்பட்டவன் இருவர் வந்து கொண்டே இருந்தோம். சரி நான் கொல்லிமலையில இருந்து வர்றேன். கொல்லிமலையில். ஆமாம். சரி சரி. உங்க பின்ன யார் வந்திருக்கீங்க? என்னுடைய தாய். வர சொல்லு. தாய் ஓடி வாமா தாய். அலே பழைய சோர் பழைய சோறா? திங்க போறீங்க அலையில நீ. உனக்கு நேரம் காலத்தை பாரு. அடா 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 அஹ், இப்பவே நேரங்கள் பாரு தூங்க ஆரம்பிச்சு. எனக்கு தான் தெரியும். இவ்வளவு ஒரு அழகான அற்புதமான பெண்ணை இதுவரை கண்டதில்லை. ஏன்னா நீ அடே மயிசரக்கனே, என்ன உனக்கு அழிவு நெருங்கி விட்டது. உயிர் பிச்சை தருகிறேன், செத்தாலும் பரவாயில்ல, ஓடிவிடு. செத்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய கற்பை சூறையாடாமல் போவதில்லை. என் கணவன் இடத்திலே சாகாத வரத்தை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை அழிப்பதற்கென்று ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறந்து இன்று ஒரு உருவாய் நிற்கும் மகமாயட நான். என்னை தொட்டு பாரடா, முடிந்தால் நெருங்கிப்பார். அட இருக்கியா மசுறு வேற உரிக்கு. உன் குடும்பம் நல்ல குடும்பம். புருஷன் உசுரை கொடுக்கறது, பொண்டாடி உசுரை எடுக்கிறது. ஆனா இங்க பேர் இருக்குடா எரியுது. உங்களை பாம்பு கொண்டு போவேன் இருங்கடா ரூம் போடுறது. நல்ல குடும்பம். என்ன இது என்ன தோசை கரண்டியா? வேணுமா? இருக்குடா. எங்கடா பேச விடுறீங்க? உங்க மண்டை வெடிக்க எரிச்ச கண்டுச்சு பேசாம. ஆமா மூடு மாறிக்கிச்சு. வா கற்பல் சூறையாட வேண்டும். இல்லைன்னா நீ பிரிச்சுப்பேன். ஆமா ஆமா. நடைபெற்ற போர் அந்த சமயபுரம் அஞ்சனல்ல சமயபுரம் தாய சமயபுரம் சாதித்தது கண்ணபுரம் தாய கண்ணபுரம். தாகி அம்மா மகனே, நானும் முடித்த மைசாசுர அரக்கனாகப்பட்டவன் அழிந்து விட்டான். அழித்து விட்டான். இப்பொழுது நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரத்தை கொடுக்க வேண்டும் தாகி. கேள் மகனை தருகிறேன். தாலிவரம் கேட்டு வந்தால் எந்த தயாரே நீங்கள் தாலிவரம் கொடுக்க வேண்டும் எந்த தயாரே. தாலிவரம் கேட்டு வந்தால் இந்த மகனே நானும் தாலிவரம் தந்துடுவேன் தங்க மகனே. குழந்தைவரம் கேட்டு வந்தால் எந்த தயாரே நீங்கள் குழந்தைவரம் கொடுக்க வேண்டும் எந்த தயாரே. குழந்தைவரம் கேட்டு வந்தால் இந்த மகனே நானும் குழந்தைவரம் தந்துடுவேன் தங்க மகனே.
மகனை பெரிய கருப்பு அம்மா. நீ அழகர் மலை சென்று அங்கு வரும் பக்தர்களை காக்க வேண்டும். மகனை சின்ன கருப்பு நீ கொல்லிமலை சென்று அங்கு வரும் பக்தர்களை காக்க வேண்டும். அப்படியே இருக்கட்டும் தாயே. நான் சமயபுரம் சென்று அமர்கிறேன். அப்படியே இருக்கட்டும் தாயே, சென்று வாருங்கள். அப்படி ஒரு ஐயப்பன் பாடலை பாடி விட்டு அப்படியே நாடகத்தை நிறைவு செய்வோம். உன்னை தெய்வம் என்பதா? உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினாள் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் நயமென்றோ, சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் நயமென்றோ, இந்த நேரமோ உன் நினைவென்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு வருஷையிலும் உன்முகம் பண்ணோ, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சபரியும் எனக்கு இனி சபரிதானப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதான். வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே, போகும் பயணம் எங்கே நான் அறிவேனே, வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே, போகும் பயணம் எங்கே நான் அறிவேனே, கடலை பார்க்கிறேன் அழகிய இடங்களே, உன்னை நினைக்கிறேன் பக்தி குறைகிறேன், சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண்கள் அன்புதப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஞானகாலம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா. இதுவரை இந்த நாடகத்தை கண்டிகள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும்